விண்வெளி நிலையத்துல பல சுவாரஸ்ய நிகழ்வுகள் நடக்கும். அந்த வகையில இப்போ ஒரு நாட்டின் விண்வெளி நிலையத்துல சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு மனித விண்வெளி வாழ்வின் புதிய கட்டத்தை குறிக்குது. அப்படி என்ன நிகழ்வு அது எந்த நாடு விரிவா பார்க்கலாம். விண்வெளி நிலையம் பூமியின் சுற்றுப்பாதையில் இருக்கும் ஒரு பெரிய விண்கலம். இது நீண்ட காலத்துக்கு விண்வெளி வீரர்களை தங்க வச்சு அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள உதவுது. இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் ISS சொல்லுவோம் இல்லையா, விண்வெளி ஆய்வுகள் எதிர்கால தொழில்நுட்பங்களுக்கான ஒரு சோதனை களமா இருக்கு. சீனாவின் டியாங்யாங் விண்வெளி நிலையத்துல இப்போ 3 விண்வெளி வீரர்கள் வசிக்கக்கூடிய ஒரு மனித இருப்பிடமா மாறியிருக்கு. அங்கு நடைபெறக்கூடிய பரிசோதனைகள் ஆய்வுகளுக்கு மத்தியில சமீபத்தில் நடந்த ஒரு முக்கிய பரிசோதனை உலகம் முழுக்க கவனத்தை ஈர்த்திருக்கு. ஸ்பேஸ் அதாவது விண்வெளி அடுப்பு மூலமா சீன விண்வெளி வீரர்கள் இந்த அடுப்பை பயன்படுத்தி BBQ சிக்கன் செஞ்சது இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த விண்வெளி அடுப்பின் சிறப்புகள் என்ன அப்படின்னா, முழுவதும் மூடிய அமைப்பு என்பதால வெப்பம் வெளியேறாது. காற்றழுத்தம் வெப்பநிலை எல்லாமே ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல். இது லைட் வெயிட் டிசைன் என்பதால ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஈஸி டு யூஸ் மிக முக்கியமா ஹீட் எமிஷன் வித்தவுட் ஃபயர் என்பதால முழுக்க பாதுகாப்பானதுன்னு சொல்றாங்க இதை பயன்படுத்திய விஞ்ஞானிகள். இந்த BBQ சிக்கன் பூமியில சமைக்கப்பட்ட உணவை போலவே சுவை மிகுந்த உணவா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த முயற்சி உணவு சுவைக்காக மட்டுமல்ல, இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய பல முக்கியமான அறிவியல் உயிரியல் நோக்கங்கள் இருப்பதை கவனிக்க வேண்டியிருக்கு. நீண்டகால விண்வெளி பயணத்தின் போது உணவு பாதுகாப்பு, நிலைத்தன்மை சுவை தாங்கும் திறன் ஆய்வு, நிலவு மற்றும் செவ்வாய் கிரக பயணம் போன்ற பயணங்களின் அப்போ மனிதர்களுக்கு ஏற்ப சூடான உணவு வழங்கும் முறை போன்ற ஆய்வுகள் நோக்கங்கள் இருப்பதை இந்த ஸ்பேஸ் ஓவன் ரிசர்ச் மூலமா தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. சீனாவுடைய விண்வெளி நிலையத்தில் நடந்த இந்த பாபிக்யூ முயற்சி வெறும் உணவு பரிசோதனை மட்டுமல்ல, மாறா நீண்டகால விண்வெளி வாழ்க்கைக்கான உணவு தொழில்நுட்பத்துல ஒரு பெரிய முன்னேற்றமா பார்க்கப்படுது. இனி விண்வெளியில ட்ரை ஃபுட்ஸ் மட்டும் கிடையாது, ஹாட் ஃபுட்ஸ் கூட கிடைக்க போகுது. எது எப்படினாலும் விண்வெளி வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மையில எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹியூமன் லைஃப், அதாவது மனித வாழ்க்கையோட நீடிப்பு என்ற பொருளை நோக்கி நகர்வதை இது காட்டுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.